அதிகரித்து வரும் விபத்துகளுக்கு மத்தியில் பயணிகளின் பாதுகாப்பிற்காக சுற்றுலா பயணிகள் மற்றும் விரைவு பேருந்துகளில் அமலாக்கத்தை மேம்படுத்த உடனடி நடவடிக்கையை போக்குவரத்து அமைச்சு மேற்கொள்ள வேண்டும் என பினாங்கு பயணிட்டாளர் சங்கம் வேண்டுகோள் விடுத்துள்ளது. சாலை விபத்துகளை குறைக்க சுற்றுலா மற்றும் விரைவு பேருந்துகளின் அமலாக்கத்தை அதிகரிக்க வேண்டும் என அச்சங்கத்தின் தலைவர் முகைதீன் அப்துல் காதர் தெரிவித்தார். 2022 முதல் மலேசியாவில் குறைந்தது 32 விரைவு பேருந்து விபத்துகள் நடந்துள்ளன. கெந்திங் மலையில் கடந்த ஜூன் 29 அன்று நடந்த விபத்தில் 2 சுற்றுலா பயணிகள் கொல்லப்பட்டனர். போக்குவரத்து அமைச்சர் அந்தோனி லோக் பேருந்தின் அனுமதி பத்திரம் காலாவதியாகிவிட்டதாகவும் ஓட்டுநருக்கு உரிமம் அதாவது லைசன்ஸ் இல்லை என்றும் தெரிவித்தார். மேலும் பேருந்து 15 ஆண்டுகளுக்கு மேற்பட்டது என்பதால் இயங்குவதற்கு அனுமதிக்கப்படவில்லை என்பதோடு ஓட்டுநருக்கு ஏற்கனவே 27 சம்மன்கள் இருப்பதாகவும் அமைச்சர் கூறினார். பயணிகளின் நம்பிக்கையை குறை மதிப்பிற்கு உட்படுத்தும் வகையில் இந்த பிரச்சினைகளை உடனடியாக தீர்க்குமாறு போக்குவரத்து அமைச்சு, காவல்துறை மற்றும் சாலை போக்குவரத்து துறை ஆகியவற்றை பினாங்கு பயணிட்டாளர் சங்கம் வலியுறுத்த விரும்புவதாகவும் முகைதீன் கூறினார். விலையில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.